வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே என்று அதனுடைய பொருளை உணர்ந்து பாடுவோம். நீங்கள் பாடணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஆண்டவரை மட்டும் பார்த்து உங்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லுங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருடைய பிரசன்னத்தை உணர முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரை, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நம்மிடம் தானே உள்ளன. எங்களுக்கு வழிகாட்டும் ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே, கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாய் என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இரக்கமுள்ள தெய்வம், உடைய மத்தியிலே இருக்கின்றார். நம்மை தண்டிக்கிற தெய்வம் அல்ல அவர், நம்மை மன்னிக்கிற தெய்வம். நம்மீது இரக்கம் காட்ட காத்து கொண்டிருக்கிற தெய்வம் அவர். எத்தனைதான் பாவங்கள் செய்தாலும் ஆண்டவரே என்று ஓடி வருகிற பொழுது அந்த ஊதாரி மைந்தனை மோதிரம் அணிவித்து நீ என்னுடைய மகன் என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொண்டதை போல நம்மையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிற ஒரு தந்தை. ஆண்டவரே, நான் பாவி இருந்த பொழுதிலும் என்னை மன்னித்து மன்னித்து எவ்வளவு தூரம் என்னை ஏற்றுக்கொண்டீரே சுவாமி. உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீருடைய பாவங்களை நினைவில் கொண்டால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆனால் நீர் மன்னிக்கிற தெய்வம் அல்லவா, இரக்கமுள்ள தெய்வம் அல்லவா, எனக்காக பாடுகள் பட்ட தெய்வம் அல்லவா. என் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். நீரின்றியே மண்ணில் வளமில்லையே, நிலமின்றியே உயிர் வாழ்வில்லையே. என்னாலும் உனை தேடும் வரம் கேட்கிறேன், உன் பாத நிழல் நாடும் மனம் கேட்கிறேன். என்னை தாங்கும் என் தெய்வமே, என் உயிராக எழும் தெய்வமே. நிலவெங்கும் ஒளிர்ந்தாடும் விழி மூடி பயனேது, துயமூடும் மனமுந்த அருள் காணும் வரையே பலனாக மீதுவா. இங்கு புலனாகும் நிறையாதவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று இதோ பலரும் சொன்னார்கள். நானும் அப்படித்தான் நினைத்தேன்.
கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிற பொழுது எத்தனை எத்தனை கஷ்டங்கள், துன்பங்கள். ஆனால் எல்லாவற்றிலும் நான் உம்மை மட்டுமே நம்பியிருந்தேன். நான் தடுமாறவில்லை. நீர் என்னை கைதூக்கி விட்டீர். நீர் என்னை கைவிடவே இல்லை சுவாமி. நம்பின மனிதர்கள் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனால் நீர் ஒருபோதும் என்னை கைவிடவில்லையே. என்னே உம்முடைய அன்பு, என்னே உம்முடைய பாசம். உம்முடைய அன்பு பெரியது. திருப்பாடு 117 சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு காட்டும் அன்பு மிக பெரியது என்று. ஆண்டவரே, கொஞ்ச நஞ்ச அன்பு அல்ல, அளவு கடந்த அன்பு என் மீது வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கை முடிந்த பொழுதிலும், முடிவுற்ற பொழுதிலும், முற்றுப்புள்ளி ஆன போதும் அதை கமா போட்டு, இல்லப்பா இன்னும் வாழ்க்கை முடியல, நாவும் கூட இருக்க, மனிதர் உனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று சொல்லி என்னை ஆற்றி தேற்றி வழி நடத்தினீரே. இதோ ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை ரெக்கைகளை மூடி மறைத்து பாதுகாத்து வழி நடத்துவது போல என்னை வழி நடத்தினீங்களே. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்கு நன்றி, உம்முடைய வழி நடத்துதலுக்கு நன்றி, உம்முடைய இறை பராமரிப்பிற்கு நன்றி. ஆண்டவரே, எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. நீர் அவ்வளவு நல்லவராக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறீரப்பா. எத்தனை எத்தனை நன்மைகள், கல்யாணங்கள்லாம் நடந்துச்சு, குழந்தை பாக்கியெல்லாம் கிடைச்சது. ஆண்டவரே, வேலைக்காக ஏங்கி இருந்து அதெல்லாம் நடந்துச்சு. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்த தகப்பனே, உமக்கு உளமாற நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், என்னை முழுமையாக இடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இப்பொழுது நான் அனுபவிக்கிற துன்பத்திலிருந்தும், இந்த நோயிலிருந்தும், இந்த பாரங்களிலிருந்தும் என்னை விடுவிக்குமால் முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே, இவ்வளவு செய்த தேவன் இனியும் என்னை வழிநடத்துவார் என்று முழுமையாக உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். சுவாமி, என்னை கைவிடாதேயும். இதோ இந்த மனிதர்கள் என்னை பார்த்து தலை அசைக்கின்றனர், வளர்ந்து விடுவானோ என்று ஏங்குகின்றனர், என்னை பரிகாசம் பண்ணுகின்றனர். ஆனால் நீர் ஒருவர் எனக்காக இருக்கிறீர். நீர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டீர். இதோ வலிமை வாய்ந்த வீரரை போல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொன்னதை போல நீர் என்னோடு வலிமை வாய்ந்த வீரரை போல இருக்கிறேன். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன். அமர்ந்த தண்ணீர் என்ற என்னை நடத்தி செல்லுகிறீர். ஆண்டவரே, நாயனாக இருக்க எனக்கு என்ன குறை? அவர் என்னை வழி நடத்துவார். என்னை வழி நடத்துவீர். இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். வல்லமையுள்ள தெய்வம் நீர் என்னோடு இருக்கிறீர். சர்வ வல்லமை படைத்த தெய்வம் என்னோடு இருக்கிறீர். உம்மை விட பெரிய சக்தி எது? உம்மை விட பெரியவர் யார் இங்கே? ஆண்டவரே, நீர் திறந்ததை அடைக்க யாரால் முடியும்? நீர் ஆசீர்வதிக்க தொடங்கிவிட்டால் அதை தடுக்க யாரால் முடியும்? நீர் பெரியவர். உம்மையே நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம். என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமோ? உன் பார்வைகள் என் வழியாகுமோ? என் பாதை முடிவாகும் உன் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே. இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடரி செல்லேற்றவா. ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் உழைத்தாய். வாழ்வின் உயர்வெல்லாம் வாழ்வின் பலன்தானே. நிறைவாழ்வின் நிறையாகவே எங்கள் நிறைவாழ்வு பயன் காணவா. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எங்கள் வாருமே.
வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை பாருமே. அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலனாகி என்னை தாங்கும் என் தெய்வமே, என் நிழலாக எழும் தெய்வமே, வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக என்னில் வாருமே. துணையாக என்னில் வாருமே. துணையாக என்னில் வாருமே. சமாரிய பெண்ணை நோக்கி 45 கிலோமீட்டர் நடந்து சென்ற தெய்வம் அந்த ஒரு ஆன்மாவை காப்பாற்ற மதியான வேளையிலே ஓடோடி சென்ற தெய்வம், தொடு நோயாளிகளை தொட்டு குணமாக்கிய தெய்வம், பார்வையற்ற பர்த்திமேயும் இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொன்னவுடனே அங்கேயே நின்று அவனுக்கு என்ன செய்யணும் கேட்டு மீண்டும் அவனுக்கு பார்வையை கொடுத்தார். 12 வருடம் இரத்த போக்குடைய பெண் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே ஓடோடி சென்றாள். அவளால் நடக்க முடியல. ஊர்ந்து 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 சென்று இதோ அவருடைய பாதத்தை தொட்டாள், அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டாள், காலில் விழுந்தாள். அதுதான் ஆராதனை. பிரியமானவர்களே, இயேசுவின் காலடியில் விழுவதுதான் ஆராதனை. அவள் காலடியிலே விழுந்தாள். மருத்துவர்களால் என்ன குணப்படுத்த முடியல, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க, பணத்தையெல்லாம் செலவழிச்ச முடியல. ஆண்டவரே, மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீதானே, காற்றையும் கடலையும் அடக்கின தெய்வம் நீதானே, என்னை வாழ வைப்பீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஓடோடி வந்தாள். ஆடையின் ஓரத்தை நம்பிக்கையோடு தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே நோய் அவளை விட்டு நீங்கிற்று என்கிறது விவிலியம். ஓ, என்ன ஒரு வல்லமை! மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று என்று ஆண்டவர் சொன்னார். 100 பேர் இருந்தாலும் நம்பிக்கையோடு யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தை இயேசு கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையோடு என்று ஆண்டவரை தொட, ஆண்டவரின் சௌக்கியத்தை பெற நாம் தயாராக இருக்கிறோமா என்று ஆண்டவர் கேட்கிறார். மகனே, மகளே, உன்னை குணப்படுத்த நான் தயாராக இருக்கிறேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குதா? உன் வாழ்க்கையை முன்னேற்றி செல்ல பாதாளத்தில் இருக்கிற உன்னை தூக்கி எடுக்க என்னால முடியும் அப்படின்னு நீ நம்புறியா என்று இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். இன்னும் அவநம்பிக்கையோடு இருக்கிறாயா? பல தெய்வங்களைப் போல என்னையும் ஒரு தெய்வமா குட்டி கடவுளா பார்க்கிறியா? இல்ல நான் தான் தெய்வம் என்று என்னையே முழுமையாக நீ நம்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தருகே கிடந்த அந்த நோயாளி இடத்துல சென்று ஆண்டவர் கேட்கிறார், அவனுக்கு என்ன செய்யணும்? நீ நலமாக விரும்புறையா? இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, என்ன பார்த்து கேட்கிறாரு, நீ நலமாக விரும்புறையா? என்னால முடியும், என்னை நீ நம்பு, என் இரக்கத்தின் மேல நம்பிக்கை வை, என் சக்தி மேல நம்பிக்கை வை. மனுஷனை நம்பி நம்பி நீ ஏமாந்தது போதும், என்ன நம்பு. கம் டு மீ. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆறுதல் தருகிற தெய்வம், குணப்படுத்துகிற தெய்வம் இதோ நமக்கு முன்பாக வல்லமையோடு எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவரே, என்னை குணமாக்குன்னு சொல்லுங்க. இயேசுவே, என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க.
இதோ அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கண்களை மூடி ஜெபிங்க, கண்களை மூடி ஜெபிங்க. ஆண்டவரே என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. கண்ணீரோடு ஜெபிங்க. அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாளே, ஓ கடவுளே, எனக்கு குழந்தை இல்லை என்று என்ன எல்லாரும் பரியாசம் செய்கிறார்கள், எனக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தாளே. அவள் உள்ளத்திலே ஜெபித்ததை இயேசு அறிந்தார், கடவுள் அறிந்தார். அவளுக்கு சாமுவேல் என்ற அழகான பையனை கொடுத்தாரே. இதோ நம்புகிற யாவருக்கும் அவர் எல்லாவற்றையும் தருகிறார். நம்பிக்கை இல்லாதால் அவரிடத்திலே அற்புதம் செய்ய முடியாது. நம்பிக்கை உள்ள பொழுது எல்லோருக்கும் வாரி வழங்குகிற தெய்வம், கிள்ளி கொடுக்கிற தெய்வம் அல்ல அவர். அள்ளி அள்ளி எல்லோரையும் வாழ வைக்கிற தெய்வம். ஆண்டவரே என்னை வாழ வையும், நற்கருணை ஆண்டவரே என்னை ஆராதிக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன், உம்மால எல்லாம் முடியும் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுங்கள். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. எல்லாரும் சேர்ந்து ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே? இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே. சில நேரங்களில் சில துன்பங்களை நீர் அனுமதித்தாலும் அது என்னுடைய நன்மைக்காகவே என்று பிற்பாடு உணர்ந்து கொண்டேன் சுவாமி. ஆண்டவரே, இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உம்மையே ஆராதிக்க எனக்கு கற்றுத்தார். நீர் எப்போதும் எனக்கு துணையாக இருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன் சுவாமி. என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னை குணமாக்கும், என்னை வழி நடத்தும், தேவைகளை சந்தியும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து பாடுவோமா. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லை. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லை. உம் சொந்தமாக்கவே, மாரோடு சேர்க்கவே உடமிட்டு ஒருக்கு நீரே.
நீ சொந்தமாக்கவே அமரோடு சேர்க்கவே உடனிட்டு உருக்கி நீர் என்னையும் நீ தேவ அன்பு என்ன உன்னதம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே Thank you, Jesus. எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் ஆழ்மனத்தின் துக்க பாரம் எல்லாம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. மெய்யாகவே எங்களுடைய பாடுகளை நீர் சுமந்து கொண்டீர், எங்களுடைய துக்கங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் பட வேண்டிய அவமானங்கள், அடிகள், காயங்களை எல்லாம் நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர். உங்களுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். மகனே, மகளே, என்னை நீ அன்பு செய்தால் மட்டும் போதும், என்கிட்ட நீ வந்தால் மட்டும் போதும், உன்னை உயர்த்த நான் தயாராக இருக்கேன் என்று சொல்லுகிற தெய்வமே, எங்களுக்காக அவமானங்கள் பட்ட தெய்வமே, எங்களை வாழ வைக்கிற தெய்வமே, தீயோர் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, அவர்கள் மனம் மாறி வாழ்வு பெற வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் என்று சொன்ன தெய்வமே, உண்மையே ஆராதிக்க, உண்மையே தேடக்கூடிய நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும். ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் தோளில் ஏற்றதை உணரவில்லை. ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் தோளில் ஏற்றதை உணரவில்லை. தன்னந்தனிமையிலே மனமுடிந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னந்தனிமையிலே மனமுடிந்து போகையிலே ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தானே என்னடைக்கலம், இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. இந்த நற்ப ஜீவியத்தை நான் முன்னே சமர்ப்பிக்கலாம். அனைவரும் சேர்ந்து இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, இந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்னே
சமர்ப்பிக்கலாம். ஆண்டவர் எனக்கு பல நன்மைகளை செய்தார், அவருக்கு அவன் என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவரே, மீட்பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்துவேன். என் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் வாழ்நாளெல்லாம் உமக்கு நன்றி செலுத்துவேன். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ நீர் அறிவீர் சுவாமி. உள்ளத்தின் ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றுவீராக. அனைவருக்கும் ஆண்டவரே சௌக்கியத்தை தருவீராக. ஏதோ பல நோயோடு கஷ்டப்படுகின்ற எல்லா மக்களையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. நோய்களில் இருந்தவர்களுக்கு விடுதலை தாரும். நீர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர். அவள் முடியாத காரியம் எதுவுமே இல்லை சுவாமி. அவளை குணப்படுத்துவீராக. அவர்களுக்கு ஆறுதல் தருவீராக. மன தைரியத்தை தருவீராக. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆற்றி தேற்றவர்களை வழி நடத்துவீராக. குணப்படுத்துவீராக. சாட்சியுள்ள மக்களாய் இவர்களை எழுப்புவீராக. இப்படி செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, குடும்ப பிரச்சனைகள் பாரங்கள் என்று வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும். குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவிலிருந்து விடுதலை தாரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை தாரும். அனைவரும் சமாதானத்தோடு வாழக்கூடிய நல்ல குடும்பத்தை இவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னம் கூட இருந்தவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, வேலையில் என்று ஏங்குவோருக்கு நல்ல வேலையை தார். திருமணம் இன்னும் நடக்கவில்லை என்று ஏங்குவோருக்கு திருமண பாக்கியத்தை தார். குழந்தையில்லை என்று ஏங்குவோருக்கு குழந்தை பாக்கியத்தை தார். அனைவரும் நலமோடும் வளமோடும் வாழ செய்வீராக. எல்லா அருளாலும் நிரப்புவீராக. எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. நீர் சர்வ வல்லவர். உம்முடைய அன்பு பெரியது. உம்முடைய இரக்கம் பெரியது. நீர் எங்களுக்கு காட்டின அன்பு மகா பெரியது. உம்முடைய அன்பிற்காக நன்றி. பாவிகளாகி எங்களை தேடி வந்தீரே. தாயின் கருவிலே எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. இன்னும் எங்களை வழி நடத்துகிறீரே. உன்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. உடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொன்னீரே. தாயை போல உன்னை தேற்றுவேன் என்று சொன்னீரே. உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீரே. நற்கருணையில் இருந்து எங்களை வழி நடத்துகிறீரே. நாங்கள் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறீரே. எங்கள் கண்ணீரை துடைக்கிறீரே. உடைய அன்பிற்காய் நன்றி. உடைய பாசத்திற்காய் நன்றி. உடைய வழி நடத்துவதற்காய் நன்றி. எங்கள் மீது நீர் காட்டிய மகா அன்பிற்கு நன்றி. நன்றி மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும். ஆண்டவரே, நீர் அத்தனை நல்லவராய் இருக்கிறீர் எங்களுடைய வாழ்க்கையிலே. ஆண்டவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லோரும் வாய்களை திறந்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ கடவுள் அசைவாடுகிற நேரம் மக்களே. கடவுளுடைய அசைவாடுதல் இங்கே உண்டு. கடவுளுடைய தொடுதல் இங்கே உண்டு. உணர்வோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நல்ல தெய்வமே, இரக்கமுள்ள தெய்வமே, கைவிடாத தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus, thank you Jesus, we love you Jesus, we praise you Jesus. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் ராஜாதி ராஜா. உம்மால் முடியாதது எதுவுமே இல்லையப்பா. உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். கண்ணீருக்கு பதில் தாரும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்களே. இதோ இந்த மக்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கிற காலங்கள் வரட்டும். கண்ணீர் நாட்களாக முடிந்து போகட்டும். துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற யாரும் ஆண்டவரே வெறுமையாய் திரும்பி போகக்கூடாதப்பா. உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து செல்லட்டும். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். உலகில் இருக்கிற அவனை விட அவர் பெரியவர். எல்லாவற்றையும் செய்யவரால் முடியும் என்று உண்மையே நம்புகிறோம். உங்களை ஆசீர்வதியும், 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 வழி நடத்தும். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே. எந்த நற்ப ஜீவியத்தை நான் முன்னே சமர்ப்பிக்கலாம்.
இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவே? இந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம், உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். மாண்புயருவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்?